கிருபையினால் 5ஆம் நாள் தராவிகை முடித்து 4 நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் நிறைந்த அல்லாஹ்வுடைய பள்ளியில் நம்முடைய இதயத்திற்கு உற்சாகம் ஈமானுக்கு உறவு தருகின்ற அல் குர்ஆனுடைய போதனைகளை செவிமடுக்கும் ஆர்வத்தில் இந்த இடத்திலே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் கபூல் செய்து அருள்வானாக. நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ் முழுமையாக தந்தருள்வானாக. அருமையானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரிதான், சில நல்லவர்களும் இருப்பார்கள், சில யூதர்களும் இருப்பார்கள். யூதர்களில் நல்லவர்களும் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில், மேலும் சக மனிதனுக்கு தவறு இழைக்கக்கூடிய தீங்கு இழைக்கக்கூடிய விஷயத்தில், குழப்பம் விளைவிக்கக்கூடிய விஷயத்திலே யூதர்கள் மிக மோசமான நிலையை உடையவர்கள். எனவே நாம் அவர்கள் பற்றி அறிந்து கொள்வதும் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதும் நிச்சயமாக இன்றைய நேரத்திலே நாம் அது அவசியம் என இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேலே ஓதி காட்டிய இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. நபியே நாயகமே, யூதர்களும் இணை வைத்து வணங்கக்கூடியவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவரும் கொடிய எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எவர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று கூறுகின்றனரோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு மற்றவர்களை விட நட்பில் மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். வாழ்நாள் முழுவதும் வரலாறுகள் நெடுகிலும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்வளவு அநீதங்கள் அக்கிரமங்கள் இவர்கள் செய்து வருகிறார்கள் என்று நம்மால் குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால் தெளிவுபடும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே யூதர்கள் குறித்து எச்சரிக்கையும் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு உண்டான இந்த உலகத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறார். முதலிலே நாம் யூதர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இந்த உம்மத்தை கட்டமைப்பது மட்டுமல்ல, யூத கலாச்சாரத்துக்கு முற்றிலும் மாற்றமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். நபியான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் ஏன் இதற்கு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவியிலே முதலிலே நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்னா, சக மனிதர்களோடு நெருக்கமாக இருக்கிறோம். இதில் யார் எதிரி, யார் நல்லவன், யார் கெட்டவன் என்று கூட நமக்கு அறியாத நிலையில் தான் இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எனவே குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது, யார் நல்லவர் யார் கெட்டவன், இதிலே எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் சகவாச பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் குறித்து சொல்லும் பொழுது, யூதர்கள் என்றைக்குமே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிற்கு எதிரிகள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வேறொரு ஆயத்திலே, இன்னமல் முஷ்ரிக்குன நஜஸுன், அவர்கள் எல்லாம் நஜீஸுகள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படி இருக்க சமயத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலிஃபு யஹூத, நீங்கள் யஹூதியை அதாவது யூதர்களுக்கு மாற்றமாக செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காலணிகளோடு காலுறையும் சேர்த்து தொழுது வருவார்கள். ஏன்னா குளிர் காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒழுவு செய்து முடித்த பிறகு காலுறை அணிந்து கொள்வார்கள். சில நேரங்களிலே அந்த காலுறையோடு ஒழுவு செய்து விட்டு அந்த காலுறையில் என்ன செய்வார்கள், அப்படியே தண்ணி என்ன செய்வாங்க, மசாஜ் செய்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு காலணியோ
நம்மில் எத்தனை நபருக்கு தெரியும்? முழு உலகத்தையுமே, முழு உலகத்தை 195 நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 195 நாட்டிலே இவங்க ஆட்சி செய்யும். நாம் நினைக்கிறோம் இதே சவுதி எடுத்துங்க, கல்ஃப் கண்ட்ரி முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அங்கும் யூதர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அங்கும் யூதர்கள் தான் சில பல்வேறு சட்ட திட்டங்களை யூதர்கள் வந்து கொடுக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு என்ன செய்யுதுன்னா தொடர்பு வைக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களிடத்திலே அப்படி அல்லாஹ் என்ன பலத்தை கொடுத்தான் தெரியல, ஆனா அறிவுலாம் பார்த்தீங்கன்னா நம்மை விட கடும் பயங்கர அறிவு. குர்ஆன் எல்லாம் சும்மா கடைச்சி குடிச்சு அதுல இருந்து சட்ட திட்டங்கள்லாம் சும்மா அவ்வளவு தெளிவா எடுத்து வச்சிருக்கோம். அசைக்க முடியாது. ஆனால் அவர்கள் எதிரிகள் தான், இஸ்லாமியர்களுக்கும் எதிரி. அதே சமயத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டு சாபமிடப்பட்ட அழிவுக்கு உள்ளானவர்கள் தான். இன்னைக்கு நம்ம சாதாரணமா இஸ்ரேல் இருக்கு, இதை நம்ம சாதாரண நினைச்சிருக்கோம். பலஸ்தீன இஸ்ரேலை படுகொலை செய்யறாங்க, போறாங்க, அப்படிதான் நம்மளுடைய கண்ணோட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். நோக்கம் அதுவல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூரான் இது சொல்லுவாங்கல்ல, கரையான் குத்து மாதிரி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை ஆக்கிரமிப்பு செய்யறதுல, உலகத்தை சுரண்டதுல, கார்பரேட்டுகளை வளர்த்து விடுறதுல அவர்கள் தான் இன்று முதன்மையானவர்கள். இன்னைக்கு முழு சமூகமும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க யூதர்கள் விஷயத்தில். வஹாலிஃப் யஹூத வன்னஸாரா, யூதர்களுக்கும் நஸ்ரானிக்கும் மாற்றமாக நீங்கள் செயல்படுங்கள். தலைக்கு சாயம் இருக்கு, அவன் என்ன செய்வானா கருப்பு கலர்ல சாயம் கொடுப்பான். நம்ம கருப்பு கலர்ல சாயம் சொன்னா தொழுக கூடாது. மார்க்கத்துடைய சட்டம் என்ன, தொழுகையே கூடாது. கருப்பு கலர்ல சாயம் அடிக்கக்கூடிய டைலா இருக்கு பத்தியா, அது அவனுக்கான ஸ்டைல், அது அவனுக்கு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நீங்க என்ன செய்யலாம், நம்ம கிட்ட கொண்டு போதினா இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது யூதர்களா, நீங்க அந்த டையுடைய அந்த இதை வாங்கி பாருங்க, அந்த அட்டை படத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. எல்லா அட்டை படத்துமே QR கோடு கொடுத்துருக்கோம். நீங்க அந்த QR கோடை டச் பண்ணி அதை நீங்க பார்த்தாலே தெரியும் இதனுடைய ஆணி பேர் யாருன்னா யூதனா மாதிரி கரையான் மாதிரி ஒன்றுலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் பதிலா பேஸ்டில் இருந்து நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களிலும் யூதனுடைய பங்களிப்பு இல்லாமல் முடியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டையடிக்கக்கூடிய விஷயத்தில் கூட சொன்னாங்க, மாற்றம் செய்யணும். அவனை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா அவன் அடிக்கக்கூடிய டை இருக்கு பத்தியா, அது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் புறம்பானது. காரணம் என்னன்னா கருப்பு சாயம் அவன் பூசுவான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி பூசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி பூசுவாங்க. சரி, இது ஒரு விஷயம். மாதவிடாய் காலத்துல குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே உங்களிடத்துல வந்து கேக்குறாங்க, யஸ்அலூனக அனில் மஹீத், ஹைத் மாதவிடாய் பற்றி நபியே உங்களிடத்துல கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன் ஃபஅத்தஸிலு நிஸாஅ, அது ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு நோவினை. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய மனைவியிடத்தில் நெருங்க வேண்டாம் தான் சொன்னாங்க. சுருக்கமாக சொன்னால் அவங்களிடத்திலே அந்த காலகட்டங்களிலே உணர்வு கொள்ள வேண்டும், இதான் அர்த்தம். மற்றபடி அவங்களை கிட்ட சேர்த்து கூடாதுன்றதோ, என்ன அவங்களோட கூட சேர்ந்து உண்ணக்கூடாது என்பதோ இல்லை. ஆனா யூதன்டால் அப்படியே இருக்கும். மனைவி ஹைதுன்னா மாதவிடாய் தட்டில் இருந்து படுக்கக்கூடிய தலவாணி முதல் கொண்டு அவன் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து உதவுவாக கிடைக்கும். இது நபி சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய மாற்றம் செய்ய, நிசாவும் ஹர்சுல் லக்கும், உன்னுடைய மனைவிமார்கள் விளைநிலங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிசாவும் ஹர்சுல் லக்கும் ஃபஹது ஹர்சம் மன்னாஹிக்கும், நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே. ஆனா இது என்ன செய்யுமா, அவர் மாதவிடாய் வந்துச்சுன்னா உடனே வர முடியும், தூக்கி வர முடியும், கிட்டே வரக்கூடாது, பேசவே சமயத்தில் பேச நடந்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் முழுக்க எப்படி இருக்கு, இதனுடைய கலாச்சாரம். நான் பல நேரத்தில் சொல்றது, நாம அணியக்கூடிய பேண்ட் செட் பத்தியா நம்முடைய கலாச்சாரம் இல்ல,
முஸ்லிம் கலாச்சாரம் அவங்க கொடுத்தது, நஸ்ரானிகள் கொடுத்தது, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இன்னைக்கு நம்ம சுத்துறோம். இன்னைக்கு அணுவணுவா முழு ஜான் மூலமா என்ன செய்யறோம்? அப்படியே வழிமுறை படிச்சோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் யாரை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர். எல்லா கலாச்சாரத்துடைய அனைத்திலுமே யூதர்களும் நஸ்ரானிகளும் நமக்கு சாதகமானவர்கள் அல்ல, நமக்கு முழுக்க முழுக்க பாதகமானவர்கள். ஏதாவது வகை நல்லவர்களா எக்காலத்தில் நம்பி விடாதீர்கள். இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு குறித்து காட்டுகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இவர்களுடைய அழிவை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னார், யூத சமூகம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய் பெண்கள் குறித்து சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், யூதர்கள் என்ன செய்றாங்க? தங்களுடைய மனைவிமார்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அது மாதிரி நாமும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் ஒரு விதமான கோபத்தினுடைய உச்சத்தை பார்த்து விட்டார். கோபம் உண்டான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பேசுறாரு தோழரே, என்ன சொல்றீங்க? மனைவியை ஒரு ஓரகட்டு ஒதுக்க வைக்கிறது யாருடைய கலாச்சாரம்? நம்முடைய கலாச்சாரமா? அது அவர்கள் கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா ஹலியுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஆயிஷா அம்மா அவருடைய வீடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதும் பக்கத்துல தான். தலை என்ன செய்வாங்க? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தலைவாசல் என்ன செய்வாங்க? ஆயிஷா அம்மா மடி மீது வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? தலைவாரிடுவாங்க. எந்த நேரத்துல? ஹலியுடைய காலத்துல. ஆயிஷா அம்மாவுடைய மாதவிடாய் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாரிடுவாங்க. பள்ளியில வரக்கூடாது பெண்கள், பள்ளியில வரக்கூடாது. பள்ளியை விடும் தலைவாசல் ஒரு அப்படியே படுக்கிறது தான், ஒரு 2 அடி 3 அடி தான், இவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பெண்களுடைய விஷயத்திலே, குறிப்பா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கௌரவமா கண்ணியமா நடந்துட்டாங்க. ஒதுக்க மாட்டாங்க. ஒதுக்குவது என்பது இஸ்லாத்தின் பழக்கவழக்கத்தில் உள்ளது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். யூதர்கள் யார், நஸ்ரானிகள் யார், அவர்கள் இஸ்லாத்திற்கும் நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவீஹிலே தெளிவுபடுத்துகிறான். அவர்களை நீங்கள் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதீர்கள். எக்காலத்திலும் உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரி என்பதை அல்லாஹ் பல வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்திலும் அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நாம் நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். பழக்க வழக்கங்களை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடிலே இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தினுடைய அடிச்சுவடு, பெருமானாருடைய சுன்னத்தை, முஸ்லிம்களுடைய சுன்னத்தான பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எக்காலத்திலும் அவர்கள் நமக்கு எதிரிகள் என்பதை உணர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறோமோ, எதை கேட்கின்றோமோ அதற்கு நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி